ரஷ்யா உக்ரைன் போரின் சீஸ் ஃபயர் யுத்த நிறுத்தம் பற்றி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க சேனல் MBSக்கு அளித்த பேட்டியில் பல விஷயங்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்காவில் வார் ரூம் லீக் பிரச்சினை, அமெரிக்க வரி விகிதங்கள், ஐரோப்பிய நாடுகளின் பிரச்சினைகள், உலகளாவிய பிரச்சினைகள், அமெரிக்க உள்நாட்டு பிரச்சினைகள் உள்ளிட்ட பல விடயங்கள் பேசப்பட்டன. மேலும் ஏறத்தாழ 10,000 பேரை ஹெல்த் செக்டரில் இருந்து பணிநீக்கம் செய்ய பிரெட்ரல் அரசின் ஹெல்த் மந்திரி முயற்சி செய்து வருகிறார். இவை அனைத்தையும் உள்ளடக்கிய நீண்ட உரையாடலே இந்த பேட்டியில நடந்தது. இந்த பேட்டியில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, ரஷ்யா சீஸ்ஃபயர் ஒப்பந்தத்திற்கு உடன்படவில்லை என்றால் என்ன செய்வது? ஏனெனில் ரஷ்யா பல தப்புத்தவறுகளை செய்து வருகிறது. உக்ரைன் ஜனாதிபதி செலென்ஸ்கியை மாற்ற வேண்டும், புதிய தேர்தல் நடத்த வேண்டும், பிறகு நாங்கள் யுத்த நிறுத்தத்தை அறிவிப்போம் என பல அறிக்கைகளை ரஷ்யா வெளியிட்டு வருகிறது. இதை கேட்டு ட்ரம்ப் மிகவும் அதிர்ச்சி அடைந்தார். ஏனெனில் 3 ஆண்டுகளாக இந்த போர் நடந்து வருகிறது. ட்ரம்பின் எதிர்பார்ப்பு என்னவென்றால் ரஷ்யா உக்ரைன் சீஸ்ஃபயர் ஒப்பந்தத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான். ஏனெனில் அங்கு இனி போர் இருக்கக்கூடாது. இந்த முன்மொழிவை மத்தியஸ்தம் செய்துள்ளார். ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையே ரியாத்தில் பேச்சுவார்த்தை நடந்தது. ஐரோப்பிய தொலைபேசி உரையாடல்கள் நடந்தன. விளாடிமிர் செலென்ஸ்கி ஓவல் ஆபீஸில் வந்து ட்ரம்புடன் சண்டையிட்டார். இப்போது அந்த படம் முழுவதுமாக மாறியுள்ளது. இந்த பேட்டியில் நேரடியாக இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் உள்ளதா என்று கேட்கப்பட்டது. என்ன நேரடி அச்சுறுத்தல்? ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கும் நாடுகள் யார்? குறிப்பாக கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகளில் 30% இந்தியாவே வாங்குகிறது. அதேபோல் சீனாவும் வாங்குகிறது. இந்தியா மற்றும் சீனாவுக்கு எதிராக 25% முதல் 50% வரை வரி விதிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இதில் பிரேசில் மற்றும் சில ஐரோப்பிய நாடுகளும் அடங்கும். ரஷ்யா ஒப்பந்தத்தை சரியாக பின்பற்றவில்லை என்றால் ரஷ்யாவுடன் வணிகம் செய்யும் நாடுகளுடன் அமெரிக்கா நட்புடன் இருப்பதில்லை என்பதே இதன் பொருள். சீனாவின் விஷயத்தை நாம் அறிவோம். சீனா ரெசிப்ரோக்கல் வரிகளை கொண்டு வந்தாலும் அது அமெரிக்காவை பாதிக்கவில்லை. ஆனால் ஐரோப்பாவின் கார் மார்க்கெட் முழுவதும் போய்விட்டது. ஸ்டாக் மார்க்கெட் முழுவதும் கீழே வந்துவிட்டது. இந்தியாவுக்கு ஒரு சாத்தியமான அச்சுறுத்தல் என்று ட்ரம்ப் இப்போது கூறியுள்ளார். அதாவது ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கும் சீனா, இந்தியா, பிரேசில் அல்லது சில ஐரோப்பிய நாடுகள் அனைத்தும் ரஷ்யாவை அழுத்தம் கொடுக்க வேண்டும். அதாவது ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும். யுத்த நிறுத்த ஒப்பந்தம் முன்னேற வேண்டும். இதுதான் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான புள்ளி. ரஷ்யா இணங்கவில்லை என்றால் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கும் நாடுகள் ஏற்கனவே அமெரிக்காவின் தடைகள் ரஷ்யாவின் மீது உள்ளன. அந்த நாடுகளின் மீது 25% முதல் 50% வரை வரி விதிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இந்த நிகழ்வு மிகவும் தீவிரமானது. ட்ரம்ப் வெறுமனே ஒரு பேட்டியை கொடுப்பதில்லை. இது லூஸ் டாக்டர், தளர்வான பேச்சு அல்ல. இந்த நிகழ்வு, அதாவது அமெரிக்க ஜனாதிபதி ரஷ்யாவின் எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு எதிராக 25% வரி விதிப்பது என்று சொல்வதை நாம் எளிதாக தள்ளிவிட முடியாது. இது என் ஒரு அனுமானம். ஏற்கனவே நீங்கள் அறிந்திருப்பது போல் இந்தியா ஈரானிலிருந்து மிகவும் மலிவாக எண்ணெய் வாங்குகிறது. ரஷ்யாவிலிருந்தும் வாங்குகிறது. இவை அனைத்தும் இந்தியாவின் எனர்ஜி தேவைகளின் ஒரு பகுதியாகும். அதேபோல் இந்தியா மிடில் ஈஸ்ட் நாடுகளான சவுதி அரேபியா, UAE போன்ற நாடுகளிலிருந்தும் எண்ணெய் வாங்குகிறது. இங்கு நான் பார்க்கிறது என்னவென்றால் ட்ரம்பின் அரசியல் உள்ளது. அடிப்படையில் இந்த நாடுகள், அதாவது இந்தியா, பிரேசில், சீனா போன்ற நாடுகளுக்கு இது பெரிய பிரச்சனை அல்ல. ட்ரம்பின் காலத்தில் இந்த நாடுகள் அனைத்தும் அமெரிக்காவுடனேயே முதன்மை வணிக கூட்டாளிகளாக உள்ளன. பில்லியன் கணக்கில் வணிகம் நடக்கிறது. இந்தியா என்றால் அமெரிக்க பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கும் நாடு. உலகில் அதிக வரி விதிக்கும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. இதன் விவாதத்தின் இறுதி கட்டமாக 21%, 22% என்று பலவற்றை கூறுகிறார்கள். ஆனால் சரியான எண்ணிக்கை மற்றும் அவர்களுக்கு இடையேயான வரி ஒப்பந்தம் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. இதுபோன்ற ஒரு நிகழ்வு புதிதாகவும், ரஷ்யா உக்ரைன் போரில் இந்தியாவுக்கு எதிராக மறைமுகமாக ட்ரம்ப் கூறியிருந்தால் அது மிகவும் தீவிரமாக கருதப்பட வேண்டும். நான் முன்பே கூறியது போல் உலக போலீஸ் என்று சொல்வது அமெரிக்காவின் கையில் உள்ளது. இந்தியாவில் உண்மையில் முதலீடு செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவின் பெரிய வணிக கூட்டாளி அமெரிக்கா. இந்தியா எவ்வளவு தூரம் ரஷ்யாவை அழுத்தி இந்த உக்ரைன் ரஷ்யா போரில் இருந்து அமெரிக்காவின் தேவைப்படி வெளியே கொண்டு வர முடியும் என்பது எனக்கு தெரியாது. ஏனென்றால் இந்தியா எவ்வளவு சொன்னாலும் ரஷ்யா கேட்குமா என்று தெரியவில்லை. அதேபோல் முன்பு ட்ரம்ப் பதவியில் இருந்தபோது ஈரானுடனான உறவு
மற்றும் ஈரானின் துறைமுகம் குறித்து ட்ரம்ப் இந்தியாவிடம் கோரிக்கை வைத்தார். ஆனால் இந்தியா அதை நிராகரித்தது. இப்போது ரஷ்யா, ஈரான், அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே நேரடி மோதல் வரும்போது அதுவும் பாதிக்கும். ஏனென்றால் புவியியல் அரசியல் மற்றும் மோதல்கள், போர் ஆகியவற்றில் இந்தியாவும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கப் போகிறது. நாம் 2 அம்சங்களையும் பார்க்க வேண்டும். அந்த வழியில் பார்க்கும்போது வரவிருக்கும் நாட்களில் இந்திய வெளியுறவு அமைச்சகம் மற்றும் பிரதம மந்திரி அலுவலகம் எவ்வாறு ட்ரம்பின் இந்த மறைமுக அச்சுறுத்தலை சமாளித்து முன்னேறும் என்பதை அறியலாம். ஏனென்றால் உலகில் பல நிபுணர்கள் மிகவும் கவனத்துடன் இதை பற்றி கருத்து தெரிவிக்கின்றனர். ஏனென்றால் மறைமுகமாகவும் நேரடியாகவும் இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவுடன் நீங்கள் வணிகம் செய்யுங்கள், ஆனால் உங்கள் மீது எங்கள் வரி விகிதம் வரும். இது ஒரு பெரிய கருத்து. அது எவ்வளவு நடைமுறைப்படுத்தப்படும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ட்ரம்ப் நிர்வாகம் மற்றும் ரிபப்ளிகன் கட்சியின் அடுத்த நிலைப்பாடு இந்த போர் சீஸ்ஃபயருக்கு மாற வேண்டும் என்பதுதான். பின்னர் நான் திரும்பி வரும்போது இன்னும் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். உக்ரைன் ஜனாதிபதியுடன் இருந்த பழைய உறவு எப்படி இருந்தது? அதை ட்ரம்ப் மாற்றினார். அதை உக்ரைன் ஜனாதிபதி மாற்றினார். ஏனென்றால் இப்போது அவர்கள் நட்புடன் உள்ளனர். பழைய உறவு ஒன்றுமில்லை. ரஷ்யாவிடமிருந்து விலகி வருகிறோம் என்பதுதான் இப்போது புதிய அறிக்கைகளுடன் தொடர்புடையதாக புரிந்து கொள்ள முடிகிறது. ட்ரம்பின் அந்த பழைய நட்பு இந்த புடினுடன் இல்லை. அதன் அறிகுறிகள் நம்மால் பார்க்கத் தொடங்கியுள்ளன. ஏனென்றால் இந்த புடினுடன் நட்புடன் இருக்கும் ஹங்கேரியின் வெளியுறவு அமைச்சகத்துடன் ட்ரம்ப் உரையாடல் நடத்தியுள்ளார். ரஷ்யாவுக்கு எதிராக நிலைப்பாடு எடுக்க வேண்டும். அதாவது ரஷ்யாவை பொதுவாக வெளிப்படையாக ஆதரிக்கும் ஒரு ஐரோப்பிய நாடு ஹங்கேரி. இது போன்ற ஒரு தூதரக பணி ஒரு பக்கத்தில் நடக்கிறது. அதாவது ரஷ்யாவை தனிமைப்படுத்தும். இப்போது நமக்கு மிகவும் சமீபத்திய நிகழ்வு. நியூயார்க் டைம்ஸில் ரஷ்யா அமெரிக்காவின் ஒரு டீப் ஸ்டேட், ஆழ்நிலை அரசு தொடர்பான ஒரு அழகான அறிக்கை வந்துள்ளது. அதாவது இந்த போரால் அமெரிக்கா என்ன நோக்கம் கொண்டிருந்தது? அதாவது ரஷ்யா உக்ரைன் போர் அதன் விளைவுகளுக்கு செல்கிறது. ஏனென்றால் இங்கு ரஷ்யா என்று சொல்லப்படும் நாடு போர் செய்து பயங்கரமாக வீழ்ச்சியடைந்துள்ளது. ஏனென்றால் அவர்களுக்கு இனி மற்றொரு போர் செய்யும் திறன் கேள்விக்குறியாக உள்ளது. அதேபோல் ரஷ்ய ஆயுதங்கள், அதை எவ்வளவு மக்கள் நம்பியிருந்தார்களோ அது இல்லாமல் போய்விட்டது. இது போன்ற பல காரணிகளை ஒவ்வொன்றாக எடுத்துக்கொள்ளும் போது அமெரிக்காவே இந்த போரால் பலனை ஈட்டியுள்ளது. ஏனென்றால் அமெரிக்க ஆயுதங்களுக்கு தேவை ஏற்பட்டுள்ளது. அடிப்படையில் வணிகமும் வியாபாரமுமே இதன் நோக்கம் என்று சொல்லப்படுகிறது. இந்தியா கூட இப்போது அமெரிக்காவுடன் பல பெரிய ஒப்பந்தங்களை செய்துள்ளது. ஆயுதங்கள், ஏர் ஃபைட்டர், ஏர்கிராஃப்ட் போன்றவை. ஏனென்றால் ரஷ்ய பொருட்களை நாம் படிப்படியாக காலாவதியாக்கி வருகிறோம். பல நிகழ்வுகளுக்கு பிறகு புதுப்பிக்க இந்தியா காத்திருக்கவில்லை. இது போன்ற ஒரு நிகழ்வு உள்ளது. ஏனென்றால் ரஷ்யாவை முழுமையாக பலவீனப்படுத்த வேண்டும். அதோடு புடினை அழிக்க வேண்டும். இவை அனைத்தும் அவர்களின் ஒரு டீப் ஸ்டேட் திட்டம் என்று கூறியபடி இந்த நியூயார்க் டைம்ஸ் அறிக்கை செய்துள்ளது. இதை வாசிக்கும்போது நாம் புரிந்து கொள்ளக்கூடிய பசிபிக் பாயிண்ட் உள்ளது. எவ்வளவு கவனத்துடன் இவை அனைத்தும் செய்யப்பட்டுள்ளன. ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லும்போது ரஷ்யாவின் திறன் முழுவதுமாக இல்லாமல் போய்விட்டது. ரஷ்யாவின் கடற்படை தளம் என்றால் வலுவான கடற்படையாக இருந்தது. அவர்களுக்கு இப்போது பிளாக் சீயுடன் செல்ல அமெரிக்கா உக்ரைனை தாக்கக்கூடாது என்று கூறுகிறது. அதாவது அவர்களின் போக்குவரத்து கப்பல்கள் உள்ள சப்ளை சேனல் கூட போக வேண்டும். ஏனென்றால் அவற்றை ஆதரிக்க சென்ற ரஷ்ய கடற்படை கப்பல்களின் நிலையும் மோசமாகிவிட்டது. இவை அனைத்தையும் பார்த்து வாசிக்கும்போது நாம் புரிந்து கொள்ளக்கூடியது இந்த விளையாட்டு என்று சொல்வது அமெரிக்காவுக்கே உள்ளது என்பதுதான். இதற்குள் இந்தியா இழுக்கப்படுமா இல்லையா என்பதுதான் இரண்டாவது கேள்வி. எப்படியாயினும் இது இந்திய நிர்வாகம் மிகவும் தீவிரமாக பார்க்கிறது. ஏனென்றால் இந்தியா எவ்வளவு தூரம் அழுத்தம் கொடுத்து ரஷ்யாவை இந்த போரிலிருந்து வெளியே கொண்டு வர முடியும். ஏனென்றால் இந்திய அரசாங்கத்தின் நிலைப்பாடு மிகவும் தெளிவாக உள்ளது. நாங்கள் எந்த போரிலும் யாரையும் ஆதரிக்காத நாடு. இங்கு ட்ரம்ப் நிர்வாகத்தின் ஆர்வம் உள்ளது. அதாவது இந்த கச்சா எண்ணெய் விஷயங்கள் அனைத்தும் சவுதி அரேபியா மற்றும் UAE-இலிருந்து வாங்கப்பட வேண்டும். அதுவும் இதில் ஊடுருவும். ரஷ்யாவில் இருந்து வாங்குவதை இங்கிருந்து வாங்கலாம். இதுதான் நான் சொல்லும் வணிகம். இவை அனைத்தும் இதற்குள் உள்ளன.
நாம் சிந்திக்க முடியாத பல விஷயங்கள் வருகின்றன. எப்படியாயினும் ஈஸ்டர் வரும்போது சீஸ்ஃபயர் ஒப்பந்தம் விளைவுகளுக்கு வந்துவிட்டதா என்பதை அறிய முடியும். ஏனென்றால் உக்ரைன் ஜனாதிபதி அதை பற்றி பல்வேறு வழிகளில் ரஷ்யாவின் விளாடிமிர் புடினுக்கு எதிராக மிகவும் கடுமையாக அறிக்கை வழங்குகிறார். இதற்கிடையில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், ரஷ்ய ஜனாதிபதி புடினின் கார் தீப்பிடித்தது. அதை பற்றி விசாரணை நடக்கிறது. இந்த ரஷ்யா உக்ரைன் போரை பற்றி பல நிகழ்வுகளை நாம் எதிர்பார்க்கும் அளவுக்கு விஷயங்கள் மேலே செல்கின்றன. இதற்குள் இந்தியாவுக்கு எவ்வளவு பங்கு உள்ளது, இந்தியா எவ்வளவு தூரம் இதை சமாளிக்க முடியும் என்பது வரவிருக்கும் நாட்களில் துல்லியமாக அறிய முடியும்.